உனக்கும் சுசிலாக்கும் பிறந்தது தீபக்குன்னு என் பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த அதிர்ச்சி தாங்காம விஷம் குடிச்சிட்டு உள்ள கிடக்குறா என் பொண்ணு. உயிர் போயிட்டு இருக்கு. இப்ப சந்தோஷமான்னு கேட்கிறேன். நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? டேய், உன்னை என் மருமகனா பார்த்தா என் மகனா பார்த்தனடா. உனக்காக தான் எல்லாமே பறிஞ்சு பேசினேன். இப்ப நடந்தது பாத்தியா? இதப்பா, என் பொண்ணு உயிருக்கு மட்டும் ஆபத்து வந்துச்சுன்னா திவ்யாவோ நானோ யாருமே உயிரோட இருக்க மாட்டோம். குடும்பத்தோட நாங்க அழிஞ்சிடறோம். அதுக்கப்புறம் சொத்தெல்லாம் நீயே அனுபவிச்சுக்கலாம். சந்தோஷமா? போதுமா? போடா, என் முகத்துல முடிக்காது. போடா போ. பிரியா, என்னம்மா இது? ஏன் இப்படி எல்லாம் பண்ண? என் மேல கோவம் இருந்தா அது என்கிட்ட கற்றுக்கலாமே. அவளையும் உன்னையும் நான் இழக்க தயாரா இல்லை. பிரியா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தப்பெல்லாம் செஞ்சிருக்கேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்புறம் சத்தியமா சொல்றேன், தெரிஞ்சுட்டேன். என்ன நம்ப. அதுக்கு நீ இவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு கொடுத்துடாத. வெளியே போயிடுங்க ப்ளீஸ். பிரியா ப்ளீஸ், நான் சொல்றது ஒரே ஒரு தடவை கேளுமா. பிரியா, உன்னையும் திவ்யாவையும் இழக்க நான் தயாரா இல்லை. வெளியே போயிடுங்க. என்ன உங்களை விட்டு வேலைக்கு போக சொல்லாது ப்ளீஸ். போயிடுங்க ப்ளீஸ். பிரியா, ஒரே ஒரு வாய்ப்பு, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. பழைய கௌஷிக் இல்லைங்கிறது, நான் திருந்துட்டேங்கிறது நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். முன்னாடி வராதீங்க, போயிடுங்க. போயிடுங்க, வெளியே போங்க சொல்றேன்ல, போங்க. பிரியா, போங்க, வெளியே போயிடுங்க. பிரியா சொல்ற கேள்வி. போங்க சொல்றேன்ல. அம்மா, என்னாச்சுமா? நீ ஏன்டா வந்த? உங்களால தானே இவ்வளவு பிரச்சனையும். அவளை ஏன் தொல்லை கொடுக்குற? ஏன் எங்க உயிரை எடுக்கிற? இத பாரு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், காலில் வேணா விழுந்துடுறேன். தயவு செய்து வெளில போ. அம்மா அம்மா, ஒண்ணு என்ன நடக்குதுங்க? என்ன ஹாஸ்பிடல் இல்ல உங்க வீடா? கொஞ்சம் பாருங்க. நீங்க எங்க போயிருந்தீங்க? கொஞ்சம் பாருங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் பாருங்க. ட்ரிப்ஸ் எல்லாம் கழண்டு இருக்கு. ஒண்ணு நீங்களே இத பார்க்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன வேலை பாக்குறீங்க? பொறுமையா இருமா. வர்றவங்க பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கணும். கொஞ்சம் பொறுமையா.
நாங்க அவங்கள பார்க்கலாமா? தாராளமா போய் பாருங்க. பிரியா, திவ்யா எங்க? திவ்யா திவ்யாக்கு ஒண்ணு இல்ல. ஷீ இஸ் ஆல் ரைட். டாக்டர்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எங்க இருக்கா? பக்கத்துல தாமா இருக்கா. ஷீ இஸ் ஓகே. என்ன பிரியா, ஏமா இப்படி ஒரு முடிவு எடுத்த? இது நீ படிச்ச பொண்ணு தானே, எப்படிமா இப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும்? நீ பிரச்சனைனா எல்லாருக்கும் தான் இருக்கு. பிரச்சனை இருந்தா என்னால வாழ முடியாதுன்னா யாராலையும் வாழ முடியாதுமா. ரேகா, உங்களுக்கு தெரியாது, நான் அவர் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணிட்டாரு. அவர் செஞ்ச நம்பிக்கை துரோகத்தை என்னால எப்படி தாங்க முடியும்? கிட்டவா, எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல சுஷீலா. எவ்வளவு பெரிய துரோகத்தை உனக்கு செஞ்சிருக்காரு. இதெல்லாம் எப்படி நீ தாங்கிக்கிட்டு சொந்த பிள்ளைக்கு ஆயாவா இருக்க முடிஞ்சது? எனக்கு அவர் மேல இருந்த மரியாதை எல்லாம் போச்சு. என்ன பழிச்சிருக்கவே கூடாது. எனக்கு என்ன சந்தேகம்னா, அவரு உன் வாழ்க்கை மட்டும்தான் நாசம் பண்ணாரா, இல்ல இன்னும் வேற எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கைய நாசம் பண்ணாரு? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ரேகா. நான் பழிச்சிருக்க கூடாது. பிரியா, இந்த டாபிக் இதோட விட்டுருமா. ஏமா உனக்கு என்னமா குறை? உனக்கு அப்பா இருக்காரு, எக்கச்சக்க சொத்து இருக்கு, எல்லாத்தையும் விட திவ்யா இருக்கால. இங்க பாரு, சுஷீலாக்கு யாருமே இல்ல. அப்படி இருந்தும் அவ எவ்வளவு தைரியமா வாழ்க்கையை ஃபேஸ் பண்றா. நீயும் தைரியமா ஃபேஸ் பண்ணுமா. இங்க பாரு, உன்னோட பர்சனல் லைஃப்ல நீ என்ன முடிவெடுத்தாலும் அது என்னால கேட்க முடியாது. ஆனா இப்படி ஒரு கோழத்தனமான முடிவு மாத்திரம் இனி எடுத்துறாதம்மா. நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன்னு நினைச்சுக்காத. எனக்கு உன் மேல இருக்கிற அக்கறையில சொல்றேம்மா, ப்ளீஸ்.
சரி, நான் இப்போ கோர்ட் வரைக்கும் போகணும். நான் அப்புறம் வந்து பார்க்குறேன். மேடம், வாசிக்கு பெயில் கிடைச்சிருச்சு. அவங்க ஆளுங்கெல்லாம் உங்க மேல ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. நீங்க வண்டியை விட்டு இறங்காம இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. அவங்களுக்கு பயந்துக்கிட்டு கார்லயே இருக்க சொல்றீங்களா? விட்டா ஐபிஎஸ்ஸே படிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லுவீங்க போல இருக்கு. பேசாம போயிடு. ஏசி ரேகா போய் வழக்கு போட்ட ஏசி ரேகா. போலீஸ் அவங்க வேலையை செய்யறாங்க. அராஜகம் பண்றது அநாகரிகம். பேசாம போங்க. டேய், இவங்களெல்லாம் கூட்டிட்டு போடா. டேய், வெளியில வந்துட்டேன், பார்த்தேல்ல? ரிலீஸ் ஆயிட்ட, ஜாமீன்ல தானே வந்த. இப்ப அவங்கள உசுப்பி விட்டேன். என்னோட பவர் என்னன்னு உனக்கு தெரியல. ஐபிஎஸ் அடுத்த சிஎம் நான் தான். ஏய், எத்தனை பேரையா இதே சொல்லுவீங்க? ஆளாளுக்கு சொல்லிட்டு கியூல நிக்கிறாங்களே. ஆமா, உனக்கு சிஎம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சீஃப் மினிஸ்டர், சீப் மினிஸ்டர் இல்ல. So hard, so we can get it started. You gotta feel the pain if you wanna gain. I'm the king. என் பொண்ணு எப்படி இருக்கு? உங்க பொண்ணு பொழைக்கிறதே பெரிய விஷயம். என்ன சொல்றீங்க? ஏன்னா அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போதைக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். உடனே வேற கிட்னி பொருத்தி ஆகணும். ஒரு டோனர் ஏற்பாடு பண்ணுங்க.
இது விஷயமா பேசணும். ரூமுக்கு வாங்க. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அதுக்கப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது.